ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப்டி. ஏன்னா வண்டியோட அந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்ட முடியும். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு திரும்பும்போது லெஃப்ட் சைடு மிரரு, ரைட்டு திரும்பும்போது ரைட் சைடு மிரரு, பிரேக்கை டச் பண்ணும்போது இந்த சென்டர் மிரரு. சரியா? முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. இங்கே லெஃப்ட்டு திரும்பணும். முன்னாடி பார்த்து ரோடு பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஸ்லோ பண்ணி பொறுமையாக கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக திருப்புங்க. ஃபுல் லெஃப்ட்டு திருப்புங்க. பார்த்தீங்களா? செவுத்துக்கிட்ட விட்டுட்டீங்க வண்டியை. கண்ட்ரோல் பண்ணுங்கள், பரவாயில்ல, வரலாம். வேடிக்கை பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்க்குற பழக்கம் வருது. லெஃப்ட் வாங்க. ஸ்டடி பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நல்லா ஓட்டுறீங்க, டக்குன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. வேடிக்கை பார்க்குற பழக்கம் வரக்கூடாது. கண்ணும் கருத்தும் நமக்கு தான் முக்கியம். செகண்ட் கியர் போட்டுங்க. ஓட்டும்போது நம்ம பாதை எங்கே இருக்குது, எங்கே திரும்புகிறோம், எங்கே போகிறோங்கிறத தவிர வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. ரைட் எடுக்கணும். ஸ்லோ பண்ணி மெதுவாக. அதை மட்டும் நீங்கள் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரைட் எடுங்க, பார்க்கலாம். திருப்புங்க. உங்கள் இடத்துல திருப்பி போயிட்டே இருங்க. ஏன் யோசனை? அங்கே அவங்க நடந்து போவாங்க, இவங்க நடந்து போவாங்க. ஃபஸ்ட்டு கியர். இப்போ இவ்வளோ யோசனைலாம் வரதுனால தான் வண்டி நிற்கிது. இப்படி கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள் டக்குன்னு. கிளச்சு உங்கள் பாதை வந்து மாறக்கூடாது. நீங்கள் நடக்கும்போதோ இல்லை போகும்போதோ நீங்கள் எப்படி போவீங்க? நடந்து உங்கள் பாதையில் போவீங்களா இல்லை இன்னொருத்தர் பாதையில் போவீங்களா? உங்கள் பாதையில் இல்லையா? அதே மாதிரி தான் அவனை வண்டி ஓட்டும் போதும் ஏறி இறங்கணும்னா ரைட் எடுக்கணும். இங்கே கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக இங்கே ரைட் எடுக்கணும். வண்டி இருக்குது, பார்த்து எடுங்க. ஃபுல்லாக திருப்புங்க. ஃபுல்லாக திருப்புங்க. ஸ்டடி தான். அவ்வளோதான். பார்த்து இந்தம்மா ஸ்டடி பண்ணுங்க. இந்த கையை எங்கே வைங்க. சூப்பர். உங்கள் பாதையை பார்த்து ஓட்டுங்க. செகண்ட் கியர். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஓட்டுங்க. கிளச்சை விடாதீங்க. ரைட்டில் போய் போங்க. நேராக போங்க. அவர் நிப்பார், போங்க. நீங்கள் ரைட்டில் போங்க. சரிதான். நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதை நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா அவர் உள்ளே வந்துடுவார். புரியுதா உங்களுக்கு? ஸ்லோவாக நியூட்ரல் பண்ணி பாட்டுங்க. அவர் வந்துக்கிட்ட லெஃப்ட் வாங்க. லைட்டாக அவர் போயிட்டாங்க. ஏன்னா பெரிய வண்டி அவர். ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. லெஃப்ட் வாங்க. நல்லா கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். போகலாம். போயிட்டு ரைட் எடுங்க. சூப்பர். நேராக போங்க. லெஃப்டில் இந்த இடத்துல நேரோ ஸ்ட்ரீட்டு. லெஃப்டில் நேராக போங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி ஒரு டைட்டான மூமெண்ட்டில் சொல்லி கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு வந்து நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வரணும். போகலாம். செகண்ட் கியர் கிளச் விடாமல் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரைட்டில் போங்க. டூ வீலர் நிற்கிது பாருங்க. லெஃப்டில் ஃபுல்லாக பயப்படாமல் போங்க. அப்போ தான் ஓட்ட முடியும். வெரி நியூட்ரல் பண்ணி பாட்டுங்க. லெஃப்டில் இங்கே நிப்பாட்டுங்க. அவர் போய்கிட்டோம். ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. இப்போ போகலாம். ரைட் எடுத்து ஏறுங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி போங்க. கண்ட்ரோல் தான். அவ்வளோதான். வெரி குட். ரைட்டில் போய் போங்க. மண் இருக்குது. ஸ்டடி தான். ஓகே. ஸ்லோவாக போகலாம். இப்போ வர லெஃப்ட் எடுக்கணும். ஸ்டடி பண்ணிங்க. இங்கே தான் வர லெஃப்ட் இருக்குது. ஸ்லோ பண்ணி டோருக்கு பாருங்கள். லெஃப்ட்டு திருப்பணும். இது போயிட்டு திருப்புங்க. ஃபுல்லாக திருப்புங்க. போயிட்டு இப்போ திருப்புங்க. லெஃப்ட்டு ஃபுல்லாக திருப்புங்க. வாட்டம். ஸ்டடி தான். வெரி குட். பெரிய ரோடுக்கு கூட்டு வந்துக்கிறோம் பாருங்க. பெரிய ரோடு தானே இது? சின்ன ரோடு. கற்றுக்க தானே சார் வேணும். அதுக்கு தானே வந்திருக்கேன் நான். கற்றுக்கணும், நல்லா ஓட்டணும். 40 அடி ரோடு தானே இது? பெருசாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அருமையாக உங்களுக்குனே கண்டுபிடிச்ச ரோடு இதெல்லாம். கிளச்சை கண்ட்ரோல் போல இருக்கு. ஆமாம். வெஜ் ஒன்லின்னு போட்டுருக்கு. பிராமின்ஸ் ஏரியாஸ். போகலாம். எப்படி சூப்பராக லெஃப்ட் ரைட்லாம் கரெக்டாக வர ஆரம்பிக்குதா? இதுதான் மடிப்பாக்கமா? மடிப்பாக்கம். எப்படி மேடம் இருக்குது? எப்படி ஓட்டுறீங்க? இது ஒரு இதுவாக இருக்குது சார். வித்தியாசமாக இருக்குது ஓட்டுறது. இன்றைக்கி நேர் ரோட்டில் ஓட்டுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது வருது. இப்போ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார். ஓகே. ஸோ கண்ட்ரோல் கரெக்டாக வருது. ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி. அவ்வளோதான். மெயினாக ஸ்லோ டிரைவ் பண்ணாலே போதும். நேராக போங்க. போகலாம். அங்கே போயிட்டு ரைட் எடுக்கணும். ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப்டி அதுதான் ரொம்ப முக்கியம் வண்டியில். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. ரைட் இண்டிகேட்டர். கிளச்சாக பைட்டிங் மைண்டில் கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக இருங்க. அந்த அம்மா போட்டோம் விட்ருங்க. இருங்க, அவங்க கஷ்டப்படுத்தாதீங்க. இருங்க, அவசரப்படாதீங்க.
ரைட் எடுங்க, ஃபுல் ரைட் திருப்புங்க, ரைட் திருப்புங்க, நீங்கள் திருப்புங்க. வண்டி பார்க்கணும், போகலாம் சார். இந்த சைடு ரெண்டும் பார்த்தோம், இப்போ நேரம் வரதா இதில் பார்த்துருக்கணும் இல்லையா? இதில் ஆமாம், அதில் தான் பார்க்கணும். நான் இதில் பார்த்து விட்டேன். பரவாயில்ல ஓடுங்க. ஒரு வாட்டி இது மிஸ்டேக் பண்ணால் அடுத்த வாட்டி சரி பண்ணிடலாம். செகண்ட் கியர் ரைட்டில் போய் போங்க. கார் நிற்கிது பாருங்கள் லெஃப்டில். உங்களுக்கே தெரியணும், அப்படி போனால் அந்த கார் மேலே முட்டிடும் அப்படின்னு தெரியணும். சரி இல்லையா? இப்போ இங்கே ரைட் எடுக்கணும். நீங்கள் போகலாம், போயிட்டு ரைட் எடுங்க, திருப்புங்க. அழகாக உங்கள் பாதையை பார்த்து ஓட்டுங்க. சரி பண்ணி அவ்வளோதான். உங்கள் பாதையை பார்த்து நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் பாதை தான் மெயின். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிட முடியும். ஸ்லோ ட்ரைவ் அண்ட் சேஃப்டி. ரெண்டாவது வண்டியோட அந்த சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோலை கரெக்டாக கொண்டு வரணும். சேஃபாக நம்ம ஓட்டிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவே அமையுது. சூப்பர். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ஸோ அந்த ஜங்ஷனில் போய் முதல்ல நிற்கணும், நியூட்ரல் பண்ணிட்டு 4 பக்கமும் பார்க்கணும். ரைட் சைடு பார்க்கணும் அண்ட் லெஃப்ட் சைடு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டிங்க. ரைட்டில் பார்க்குறீங்க, அதே மாதிரி லெஃப்ட்லேயும் பார்க்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டுக்கிறீங்க, இப்போ லெஃப்ட்டில் திரும்புறீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் திரும்ப போகிறீங்க. போயிட்டு அழகாக லெஃப்ட் எடுக்க போகிறீங்க. இப்போ வண்டி வருது பாருங்கள், லெஃப்ட் எடுங்க. ஃபுல்லாக லெஃப்ட் திருப்புங்க. ஒன்ஸு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்புற டைமில் எங்கே பார்க்கணும்? அப்படியே அங்கே பார்க்குறீங்க. வண்டி எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? அது மிஸ்டேக். அதுதான் அந்த வேடிக்கை பார்க்குற பழக்கம். நீங்கள் தான் ஏறிங்க. அதனால தானே நான் உங்களுக்கு அழகாக நின்று 2 பக்கம் பார்க்க சொல்லி கொடுத்தேன். பார்த்துட்ட பிறகு ரோடை பார்த்தேன்னா நம்ம திருப்பணும் இல்லையா? இங்கே ரைட் எடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க அந்த விஷயத்த. இங்கே ஃபஸ்ட்டு கியர் ஏற்கனவே பார்த்துட்ட பிறகும் திரும்பி பார்க்க முடியாது. ரைட் எடுக்கணும். ரைட் எடுங்க. போயிட்டு போகலாம். ஃபுல் ரைட் எடுங்க. நீங்கள் மேலே ரைட் எடுங்க. வரட்டும். ஸ்லோவாக ஸ்டடி பண்ணுங்கள். வெரி குட். அவ்வளோதான். செகண்ட் கியரை போட்டு பொறுமையாக போங்க. எப்படி இருக்கு? ரைட்டில் போய் போங்க. இப்போ கொஞ்சம் பார்த்து ஆமாம், நடுங்கவே கூடாது. உங்கள் பாதையை பார்த்து ஓட்டினா ஏன் நடுங்க போகுது? கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி போங்க. நடுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது இதில். இந்த ரைட் எடுக்கணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க. இந்த ஆட்டோ தாண்டி ரைட்டு. ஈஸ்வரன் கோவில் தெரு. ரைட் எடுக்கணும். இதில் சைடில் வண்டி வருதா பார்த்துங்க. கார் வருது. நிப்பாட்டிங்க. அப்போ நியூட்ரல் பண்ணி நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க. வண்டி மூவ் ஆகாமல் நிப்பாட்டிங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. இப்போ மிரர் பாருங்கள், வண்டி வருதா? இப்போ எடுங்க. ஃபுல் ரைட்டு எடுத்துட்டு மூவ் பண்ணுங்க. ஆட்டோ வருதா? வேறு ஏதாவது வண்டி வருதா? அப்போ போகலாம். பார்க்கணும், நீங்கள் கண்ணாடியை பாருங்கள். பார்த்து ஆப்போசிட்டில் பாருங்கள் வண்டியை. போகலாம். ஸ்டடி பண்ணி போங்க. ஸ்டடி பண்ணி